அதிகாலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அகில இந்திய அளவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அது விஷயமாக அகில பாரத அளவில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர், முன்னாள் மத்திய பிரதேச முதலமைச்சர் மரியாதைக்குரிய சௌஹான் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார்கள். தமிழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக நானும், இணை ஒருங்கிணைப்பாளர்களாக சகோதரர்கள் அர்ஜுன்மூர்த்தி அவர்களும் நாராயணன் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றிய ஒரு தவறான புரிந்துணர்வு தமிழகத்தில் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் தவறான ஒரு கருத்தை முன்னெடுக்கிறார்கள். மரியாதைக்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் மாண்புமிகு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் உள்ள குழுவின் அறிக்கையை படித்தாலே இது மக்களுக்கு எவ்வளவு நல்லது என்று நமக்கு தெரியும். இந்த நாட்டில் வருமானம் பெருகும், நாட்டில் செலவுகள் குறையும், மக்களின் சக்தி வீணாகாது, இடைப்பட்ட நேரத்தில் என்றுமே மக்களுக்கான திட்டங்கள் தடைபடாது. ஆக இவ்வளவு நல்லது இருக்கும் பொழுது ஏன் நாம் அதை மறுக்க வேண்டும் என்பதுதான். அதனால இந்த தமிழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து அந்த கருத்துக்களை தமிழக மக்களிடம் எடுத்து செல்வதும் அதற்கான தயாரிப்புகளை முன்னெடுத்து செல்வதும் எங்களது பணியாக இருக்கும். டெல்லிக்கு நான் எதுக்கு தான் போறேன், ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த கூட்டத்திற்காகத்தான் போகிறேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.